திருவண்ணாமலையில் மாணவன் உட்பட 2 பேர் வெட்டிக் கொல்லப்பட்டுள்ளனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். என்ன நடந்தது, விரிவா சொல்லுங்க. வணக்கம். திருவண்ணாமலை மாநகராட்சி வேடியப்பன் கோவில் தெருவை சேர்ந்த ராமு. இவர் ஆட்டோ ஓட்டுநராக பணி செய்து வருகிறார். இந்நிலையில் நேற்று இரவு காந்திநகர் மைதானம் அருகே ஒரு மர்ம கும்பல் வெட்டியதில் ஆட்டோ ஓட்டுநர் ராமு சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து வந்த கிழக்கு காவல் நிலைய போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுப்பி வைத்தனர். இதே நேரத்தில் இந்த கொலை சம்பந்தமாக இரவோடு இரவாக 3 பேரை கைது செய்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளனர். மேலும் இதேபோல் திருவண்ணாமலை மாநகராட்சி உட்பட்ட தாமரை நகர் கோடிமேடு தெருவில் 5வது தெருவில் இன்ஸ்டாகிராமில் ஏற்பட்ட பிரச்சனையால் ஒரு கும்பல் 16 வயதுடைய 11ஆம் வகுப்பு மாணவனை கத்தியால் குத்தியதில் ரத்த வெள்ளத்தில் கிடந்த மாணவனை மீட்டு அக்கம் பக்கத்தில் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்துள்ளார். இந்த கத்தியால் குத்தப்பட்ட உயிரிழந்த மாணவரும் குத்தியவரும் வெவ்வேறு பகுதியில் சேர்ந்தவர்கள் என்பதால் போலீசார் அது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் இந்த சம்பவம் நகர காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை நள்ளிரவில் வெவ்வேறு இடங்களில் 2 பேர் கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.